பிக் பாஸ் வீட்டிற்குள் சாமானியர்கள். 5வது நாள் தேர்வில் 2 பேர் முன்னேற்றம். யார் தெரியுமா? சாமானிய மக்களில் இருந்து தேர்வு செய்யப்படும் நபர்களுக்கு பிக் பாஸ் வீட்டிற்குள் நுழையும் வாய்ப்பை வழங்கும் பிக் பாஸ் தமிழ் 10 த காமன் மேன் நிகழ்ச்சியின் ஒவ்வொரு சுற்றிலும் போட்டி தீவிரமாகி வருகின்றது. அந்த வகையில் 5வது நாள் தேர்வில் 2 பேர் அடுத்த சுற்றுக்கு முன்னேறி இருப்பது தற்பொழுது கவனம் பெற்றுள்ளது. இந்த தேர்வில் பேபி பிரபாகரன் மற்றும் ரஞ்சித் குமார் ஆகிய இருவரும் தங்களுடைய திறமைகள் மற்றும் செயல்பாடுகள் மூலம் நடுவர்களை கவர்ந்து அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இதன் மூலம் பிக் பாஸ் வீட்டிற்குள் நுழையும் வாய்ப்பை நோக்கி இருவரும் இன்னும் ஒரு படி முன்னேறி இருக்கிறார்கள். ஆனால் அடுத்த சுற்றிலேயே அவர்களுக்கான வெற்றி உறுதியாகிவிட்டது என்று சொல்ல முடியாது. தொடர்ந்து வரும் சவால்களிலும் தங்களுடைய திறமையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த சுற்றில் 5 போட்டியாளர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். மேலும் கிறிஸ்டியன் கிறிஸ்டோபர், கிறிஸ்டியன் கிஷோர் மற்றும் கேஷவ் ஆகிய 3 பேர் ஹோல்டு நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். அதாவது இவர்கள் உடனடியாக வெளியேற்றப்படவில்லை, அதே நேரத்தில் அடுத்த சுற்றுக்கு முன்னேறியதாகவும் அறிவிக்கப்படவில்லை. எனவே இவர்களுக்கான இறுதி முடிவு அடுத்த கட்டத்தில் என்னவாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்களிடம் ஏற்பட்டுள்ளது. இதுவரை நடைபெற்ற தேர்வு சுற்றுகளை பார்க்கும்போது போட்டியாளர்களின் நிலை ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கின்றது. முதல் கட்டத்தில் தாடீஸ்வரன் அடுத்த சுற்றுக்கு முன்னேறிய நிலையில் மோனிகா கிறிஸ்டினா வெளியேற்றப்பட்டார். அதன் பிறகு முனியம்மாள், ஷோபா இந்திரகுமார் மற்றும் தர்வின் ஆகியோர் அடுத்த சுற்றுக்கு முன்னேறினர். அதே நேரத்தில் சரண்யா, டோனி ஜே, சம்யுக்தா மற்றும் சம்சி ஆகியோர் ஹோல்டு செய்யப்பட்ட நிலையில் தமிழரசு, கிரஹாம் ஹால்மிட்டன், பால் எட்மோட்ஸ் மற்றும் சிவா சரவணன் ஆகியோர் வெளியேற்றப்பட்டனர். அடுத்த கட்டத்தில் திவ்யா வாலண்டினா முன்னேறிய நிலையில் பிரவீன் பானு, யோயோ மற்றும் ஸ்ரீ நாகநித்யா ஆகியோர் வெளியேற்றப்பட்டனர். இப்படி ஒவ்வொரு நாளும் சிலர் முன்னேற, சிலர் வெளியேற, இன்னும் சிலர் ஹோல்டு நிலையில் வைக்கப்படுவதால் இறுதியில் பிக் பாஸ் வீட்டிற்குள் செல்ல போகும் சாமானியர்கள் யார் என்ற எதிர்பார்ப்பு தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. அதனால் அடுத்தடுத்த சுற்றுகளில் போட்டி இன்னும் கடுமையாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரே நேரத்தில் பல போட்டியாளர்கள் தங்களுடைய தனித்துவத்தை வெளிப்படுத்த முயற்சி செய்வதால் யார் நடுவர்களின் கவனத்தை அதிகமாக ஈர்க்கிறார்கள் என்பதும் முக்கியமாக இருக்கும். அதனால் தற்பொழுது அடுத்த சுற்றுக்கு முன்னேறிவிட்டோம் என்பதோடு போட்டி முடிந்து விடவில்லை. ஒவ்வொரு கட்டத்திலும் கிடைக்கும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டு தங்களுடைய தனித்துவத்தை வெளிப்படுத்துவதுதான் முக்கியம். பேபி பிரபாகரன், ரஞ்சித் குமார் போன்றவர்கள் இந்த வாய்ப்பை தக்க வைத்துக் கொள்வார்களா? ஹோல்டு செய்யப்பட்டுள்ள போட்டியாளர்களில் யாருக்காவது மீண்டும் வாய்ப்பு கிடைக்குமா? இதற்கான விடை அடுத்தடுத்த த காமன் மேன் தேர்வு சுற்றுகளில் தான் தெரிய வரும். இறுதியில் பிக் பாஸ் வீட்டிற்குள் நுழையும் வாய்ப்பை யார் தட்டிச் செல்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள ரசிகர்களும் ஆர்வமாக காத்திருக்கின்றனர்.